ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இண்டியன் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாவ் பஜ்ஜி. நிறையா பேருக்கு இது ஒரு ஃபேவரட் ரெசிபியாக இருக்கும். ஹோட்டலுக்கு போனாவே இதை தான் விரும்பி சாப்பிடுவீங்க. இதை வீட்டிலே எப்படி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாவ் பஜ்ஜிக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி பன் எடுத்துக்கோங்க. இது ரெடிமேடாக கிடைக்குது. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கொடமிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். இன்றைக்கி நான் பட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாவ் பஜ்ஜி செய்கிறதுக்கு பட்டரே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வாங்க பாவ் பஜ்ஜி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இன்னைக்கு பெரிய தோசைக்கல்லில் தான் நான் செய்ய போகிறேன். இது சூடானோன்னு நம்ம பட்டரை சேர்த்துடலாம். இப்போ கல் சூடாயிடுச்சு. இப்போ பட்டரை சேர்த்துடலாம். இன்னைக்கு நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் பண்ணுறேன். கடாயில் பண்ணாமல் தோசைக்கல்லில் பண்ணுறேன். இப்போ பட்டர் போட்டது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பொடியை நறுக்கி வச்சிருந்தோம்ல பெரிய வெங்காயம், அதை சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பொடியை நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா தக்காளி, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பொடியை நறுக்கி வச்சிருந்த குடமிளகாயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள்,
சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசிக்கிறது இருக்கும் இல்லையா, இதை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. ஃபுல்லாக நல்லா மசிங்க. நல்லா மசிச்சாச்சு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி லேசாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு இன்னும் நல்லா அது குக்காய் வரட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முதவே வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்டா கொத்தமல்லியை தூவிடலாம். இப்போ இந்த பண்ணை வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்படி இருந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பட்டரை நல்ல ஒரு பட்டரை போடணும். இதில் கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு இருக்கணும். இப்போ வந்து இதை வந்து இப்படி இது பண்ண போகிறோம். பட்டர்லேயே அப்படியே வந்து அது அப்படியே இதாகட்டும். நம்மளோட பாவ் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். செமையாக வந்துருச்சு நம்ம பாவ் பஜ்ஜி. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபிங்க, நார்த் இந்தியன் ரெசிபி. எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.